ஒரு குட்டி கதை சொல்லவா? என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கதை என்னன்னா, ஆமை முயல். என்னடா ஓல்டு ஸ்டோரி நினைக்கிறீங்களா? ஆல்வேஸ் ஓல்ட் இஸ் கோல்டு, அப்படிதானே? இந்த பழைய கதையாக இருந்தாலும் இதிலிருந்து பியூட்டிஃபுல்லான நான் கற்றுக்கிட்ட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதனால் என் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கதையில் ஆமை எப்படியாக தன் ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்குது பாருங்களேன். மன உறுதியோடும் நிதானமாகவும் மெதுவாகவும் தன்னால் முடியும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அது தன் ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்குது. ஆனால் இந்த முயல் எப்படியா ஓட ஆரம்பிச்சது பாருங்களேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டோடும் அதிகமான வேகத்தோடும் என்னால் தான் ஜெயிக்க முடியும், இந்த ஆமையால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாதுன்ற கர்வத்தோடும் ஓட ஆரம்பிக்குது. ஆணவமும் ஓவர் கான்ஃபிடென்ட்டும் இருந்த இந்த முயலுக்கு சோம்பேறித்தனமும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஆமையின் நிலையான மற்றும் உறுதியான அணுகுமுறை தான் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முயல் போல ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் என்னால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஆணவத்தோடும் எது செஞ்சாலும் கடைசியில் தோல்வி தான் மிச்சம். அந்த ஆமையை போல நானும் அநேக காரியத்தில் பின்தங்கியிருக்கேன்னு கவலைப்படுறீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. மன உறுதியோடும் விடாமுயற்சியோடும் நீங்கள் எது செஞ்சாலும் கண்டிப்பாக வெற்றி தான். பழைய கதையாக இருந்தாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கதையிலிருந்து தெரிந்த டிப்ஸை நீங்கள் என்னோட கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட கதையை பொறுமையாக கேட்டதுக்காக ஹேவ் காஃபி வித் தேவா.